எவ்வாறு அனைத்தையும் சமாளிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்துடன் நின்று கொண்டிருந்தவள் நிச்சயமாக அஞ்சலி மற்றும் குணசேகரன் பேச்சை மட்டும் கேட்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். எப்படி இருந்தாலும் தன் மகனுக்காக ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்துவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தாள். அதற்கு மேல் யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பாமல் தனக்கென ஒரு தனி வீட்டை வாடகைக்கு பார்த்து கொண்டாள். அந்த புது வீட்டிற்குள் சென்றவள் பல குழப்பமான மனநிலையுடன் இருக்கும்போது மித்ரன் அவளிடம், அம்மா, நம்ம ஏன் இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம்? நம்ம அப்பா கூடவே இருந்திருக்கலாம்ல. அவர் கூட இருந்தா இந்த கெட்டவங்க நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க என்று கியூட்டாக சொல்ல அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாதவள் மித்ரனிடம் செல்லமாக கோபித்துக் கொள்கிறாள். அதனை கண்டு அவன் முகம் சோகமானது. பின்னர் அவன் சோகத்தை தாங்க முடியாதவள், மித்து, அவர் உன்னோட அப்பா இல்ல, ஆனா உன்னோட உண்மையான அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா நான் அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போவேன். இது ப்ராமிஸ் என்று சொல்ல உடனே அவன் முகம் மலர்ந்தது. பின்னர் சிறிது நேரத்தில் மித்ரன் அவள் மடியிலேயே உறங்கியும் போனான். அப்போது அவள் மனதில் கடந்த சில நாட்களாக நடந்த விஷயங்கள் நினைவுக்கு வர அது அவளுக்கு பெரும் காட்டாற்று வெள்ளத்தில் இருந்து தப்பித்து வந்தது போல் தோன்றியது. சில நாட்கள் இப்படியே கடந்து சென்றது. எப்படியாவது ஒரு நல்ல வேளையில் சேர்ந்து விட வேண்டும் என்ற உத்வேகத்தில் தனது ரெஸ்யூமை பல கம்பெனிகளுக்கு அனுப்பி கொண்டிருந்தாள். லண்டனில் இருக்கும்போது அவள் ஒரு மீடியா கம்பெனியில் தனக்கென ஒரு கால் தடத்தை பதித்து வைத்திருந்தாள். அவளது யூனிக் ஐடியாவால் அந்த கம்பெனி பெரும் லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தது. அவளது ஹை ப்ரொஃபைலை கண்டவர்கள் கண்டிப்பாக ரிஜெக்ட் செய்ய வாய்ப்பே இல்லை. ஆனால் அவள் அப்ளை செய்யும் அனைத்து கம்பெனிகளிலும் அவள் ரிஜெக்ட் செய்யப்பட்டாள். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அனன்யா. பின்னர் இது அஞ்சலி மற்றும் பிரகாஷின் வேலையாக தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். ஏனென்றால் பிரகாஷின் குடும்பம் மிகவும் பணக்கார மற்றும் அனைவராலும் மதிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தது. அதனால் அவன் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் பணிய வைக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டவள் முயற்சியை கைவிடாமல் மீண்டும் வேறு சில கம்பெனிகளுக்கு அப்ளை செய்தாள். அவள் மனம் ஏனோ சோர்வாகவே இருந்தது. அதனை கண்ட மித்ரன் அவளிடம் சென்று, அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கூடவே இருக்கேன் என்று சொன்னான். அந்த சிறுவனின் வார்த்தைகள் அவளுக்கு சிறிது ஆறுதல் அளித்தது. தன்னை நேசிக்கவும் ஒரு உயிர் இருக்கிறது என்று எண்ணி அவனை அணைத்து முத்தமிட்டாள். அந்த சமயத்தில் அவள் மெயிலிற்கு ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வர அதனை ஓபன் செய்து பார்க்கிறாள். அதில் இன்டர்வியூக்காக ஒரு மீடியா கம்பெனியில் அழைத்திருந்தார்கள். அந்த கம்பெனி பற்றி கூகுள் செய்து பார்க்கும்போது அது லாசாப்பேவில் ஓடிக்கொண்டிருக்கும் கம்பெனி என்பதை தெரிந்து கொள்கிறாள். இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நழுவ விட விரும்பாதவள் அதனை அட்டன் செய்ய முடிவு செய்கிறாள். அதே சமயம் சித்தார்த்தின் அசிஸ்டன்ட் அவர்களுடைய அபிமன்யு குரூப் ஆஃப் கம்பெனிஸின் கீழ் இருக்கும் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்சியல் டீடைல்ஸையும் ரிப்போர்ட் செய்து கொண்டிருக்க அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த். அப்போது அசிஸ்டன்ட், சார், மற்ற கம்பெனிஸ்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு, ஆனா அந்த ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி மட்டும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு என்று பணிவுடன் கூறினான். பின்னர் அந்த கம்பெனியின் ரிப்போர்ட் அனைத்தையும் வாங்கி படித்தவன் கோபத்தில் சிவந்தான். கம்பெனி விஷயத்தில் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று நினைப்பவன் இவ்வாறு தன்னுடைய மீடியா கம்பெனி நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பின்னர் அவன், இந்த கம்பெனி விஷால் பொறுப்புல தானே விட்ட என்று கேட்க, ஆமா சார் என்றான். விஷால் சித்தார்த்தின் கசின் பிரதர். அவன் வேலைகளை ஒழுங்காக செய்யாமல் நடிகைகளுடனும் மாடல்களுடனும் ஊர் சுற்றி கம்பெனியை மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தான். அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்த சித்தார்த் தன் அசிஸ்டன்டிடம், விஷால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க இருக்கணும் என்று ஆர்டர் செய்ய அவனும் அடுத்த நொடியே அங்கிருந்து விஷாலை அழைக்க பறந்தான். விஷாலும் சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தான். பிராண்டட் ஷூட் மற்றும் ஷூஸுடன் உள்ளே நுழைந்தான் விஷால். எப்பொழுதும் திமிராக இருப்பவன் சித்தார்த் முன்பு மட்டும் பணிவாக நடந்து கொண்டான். அவன் எதிரில் சோஃபாவில் அமர்ந்திருந்தவன், சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம் என்று கேஷுவலாக கேட்க, அப்பொழுது தன் கையில் வைத்திருந்த ஸ்டார் கம்பெனியின் பினான்சியல் ரிப்போர்ட்டை தூக்கி அவன் முகத்தில் விட்டெறிந்தான் சித்தார்த். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் விஷால். பின்னர் சித்தார்த், என்ன பண்ணி வச்சிருக்க விஷால்? நான் கொடுக்கும்போது அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல தானே போயிட்டு இருந்தது. உன் பொறுப்புல வந்து 6 months கூட ஆகல, அது லாஸ்ட்ல போற மாதிரி பண்ணி வச்சிருக்க. அதுவும் இல்லாம அங்க கம்பெனில ஒர்க் பண்ண வர ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே தானா ரிலீவ் ஆகிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்க என்று கேட்க, அதற்கு விஷால் பதில் கூறாமல் அமைதியாக இருந்தான். பின்னர் அவன், இல்லனா, கம்பெனி ரொம்ப நல்லாதான் போயிட்டு இருந்தது, ஆனா அந்த கோல்டன் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட இருந்த நல்ல மாடல்ஸ அவங்க பக்கமா இழுத்துக்கிட்டாங்க என்று கூற, சோ இந்த கம்பெனியோட லாஸ்க்கு நீ பொறுப்பில்ல, அதனால இனிமே இந்த கம்பெனிக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ கிளம்பலாம் என்கிறான் சித்தார்த். அதிர்ச்சி அடைந்த விஷால், அண்ணா ப்ளீஸ்,
இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் நிச்சயமா அந்த கம்பெனியை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் என்று கெஞ்சினான். அதற்கு சித்தார்த்தோ, கம்பெனி லாஸ் ஆனதுக்கு காரணம் நீதான் ஒத்துக்கிட்டு இருந்தா கூட நீ கேட்கறத அக்செப்ட் பண்ணிருப்ப. அதனால நீ கிளம்பலாம் என்றான். மீண்டும் விஷால் கெஞ்சிக் கொண்டே இருக்க, ஓகே, உனக்கு 3 months டைம் தர. அதுக்குள்ள இந்த கம்பெனியை நீ நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேனா அந்த கம்பெனி உன்கிட்ட இருக்கும். உனக்கு புரியும்னு நினைக்கிற என்று சொல்லி அவனை கிளம்ப சொன்னான். அவன் சென்றதும் தனது அசிஸ்டன்டை அழைத்து, அந்த ஸ்டார் கம்பெனிக்கு நல்ல ஒர்க் பண்ற ஒரு லீடரா ரெக்ரூட் பண்ணுங்க. அவங்க டைரக்டா நம்ம கிட்ட மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணணும். விஷால் அண்ட் ஃபேமிலி சொல்ற எதையும் கேட்க கூடாது என்று ஆர்டர் செய்தான். பின்னர் யாரெல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணலையோ அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்குங்க என்று சொல்ல, அவனது அசிஸ்டன்ட் சிறிது நேரத்தில் அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தான். அப்போது, சார், இந்த ஒரு ப்ரொஃபைல் மட்டும்தான் இப்ப ரீசெண்டா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க என்று அனன்யாவின் ப்ரொஃபைலை கொடுக்க, அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் சித்தார்த். இவ என்ன லண்டன் போறேன்னு சொல்லிட்டு இப்போ இங்க வேலைக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கா? அப்ப என்கிட்ட போய் சொல்லிட்டு போனாளா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் நேர்ல வந்துட்டு இருந்தா, இப்போ ரெஸ்யூம் மூலமாவும் வர ஆரம்பிச்சிட்டாளா என்று தனக்குள் நினைத்துக் கொள்கிறான். பின்னர் அவன் அசிஸ்டன்ட், சார், இந்த ப்ரொஃபைலோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, இதை வச்சுக்கலாமா இல்ல ரிஜெக்ட் பண்ணிடலாமா என்று கேட்க, அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா வச்சுக்கோங்க என்று சொல்ல, அவனும் தலையசைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான். என்னதான் அனன்யாவை அவாய்ட் செய்ய விரும்பினாலும் மீண்டும் மீண்டும் அவள் முகம் அவன் ஞாபகத்தில் வந்து கொண்டே இருந்தது. வேறு குழந்தையின் போட்டோவை பார்த்தால் கூட அவனுக்கு மித்ரன் ஞாபகம்தான் வந்தது. அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்தவன் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். மறுபுறம் தனக்கு ஸ்டார் கம்பெனியில் வேலை கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியில் இருந்தாள் அனன்யா. தன் மகனை அணைத்துக் கொண்டவள் அவனையும் அழைத்துக் கொண்டு ரெஸ்டாரண்டிற்கு சென்றாள். மித்ரன் சிறுவனாக இருந்தாலும் அவன் சூஸ் செய்யும் அனைத்தும் பெஸ்ட் ஆனதாக தான் இருக்கும். இப்போது அந்த ரெஸ்டாரண்டை கூட அவன் தான் சூஸ் செய்திருந்தான். அது நல்ல ஆம்பியன்ஸுடனும் நீட்டாகவும் இருந்தது. அப்போது அனன்யாவின் மனதில், இந்த வயசுலேயே எப்படி எல்லாம் யோசிக்கிறா, கண்டிப்பா என்ன மாதிரி கிடையாது, அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பான் போல என்று நினைத்துக் கொள்கிறாள். அப்போது தன்னுடைய பழைய நினைவுகள் மனதில் வந்து மீண்டும் அவளை கலங்க செய்தது. அப்போது எதிர்பாராமல் தனக்கு அறிமுகமான 2 முகங்கள் அவள் கண்களில் பட்டது. அப்போது அனன்யா மனதில் 2 சைத்தான்களும் ஜோடி வருது பாரு என்று தோன்றியது. அது வேறு யாரும் அல்ல, அஞ்சலியும் பிரகாஷும் தான். அனன்யா அவர்களை கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருக்க, அருகில் வந்த அஞ்சலி, என்னக்கா, நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்தியா? ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் என்று கூற, ஏண்டி, நான் நிம்மதியா இருந்தா உனக்கு சுத்தமா பிடிக்காதா? எங்க போனாலும் நாய் மாதிரி பின்னாடியே வந்துடுவீங்களா என்று கேட்க, என்னக்கா, வாய் ரொம்ப நீளுது, பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு, இல்லைனா கிடைச்ச வேலையும் கைவிட்டு போயிடும் என்று எச்சரிக்கை விடுத்தாள் அஞ்சலி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு என்று அஞ்சலி எச்சரிக்கை விடுகிறாள். அவள் என்ன அர்த்தத்தில் கூறுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அனன்யா கடும் கோபத்தில் அமர்ந்திருந்தாள். அப்படியா, சரி, அது என்னோட கவலை, நான் பாத்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு என்று சொன்னாள் அனன்யா. அவமானம் அடைந்தவளாய் அஞ்சலி அனன்யாவை நோக்கி வர, அப்போது அருகில் இருந்த மித்ரன் எழுந்து அஞ்சலியின் காலில் ஒரு நல்ல கிக் கொடுத்துவிட்டு, ஏய் இவில் ஆண்டி, ஒழுங்கா எங்க அம்மாவை விட்டு தூரமா தள்ளிப்போ என்றான். கோபத்தில் கொந்தளித்த அஞ்சலி மித்ரனிடம், ஏண்டா இனிஷியல் தெரியாதவனே, நீ எல்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? ஒழுக்கன்னா என்னன்னு இப்ப நான் உனக்கு சொல்லித்தர என்று அவனை கன்னத்தில் அறைய வருகிறாள். அவள் கையை தடுத்த அனன்யா, ஏன் பையன் மேலேயே கையை வைக்க, என்ன தைரியம் உனக்கு என்று சொல்லிக்கொண்டே இத்தனை நாள் இருந்த கடுப்பனைத்தையும் சேர்த்து பலார் என்று ஓர் அறையை கொடுக்க, அவள் கண்ணமோ பலூன் போல் வீங்கிக் கொண்டது. உடனே பிரகாஷ் முன் தன்னை நல்லவளாக நிரூபிக்க எண்ணியவள் அவனிடம் சென்று, பாத்தியா பிரகாஷ், உன் கண்ணு முன்னாடியே இவ என்ன அடிக்கிறா? நான் அந்த பையனுக்கு நல்லது தானே சொன்னேன் என்று மிகவும் பாவமான முகத்துடன் கேட்க, உடனே அவனும் அஞ்சலி சொல்வது மட்டுமே சரி என்பது போல் அனன்யாவிடம் சென்று, என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு அனன்யா, நீ அஞ்சலி கிட்ட சாரி கேளு என்று சொல்ல, அதற்கு அனன்யா, ஹேய், நீ யார் முதல்ல எனக்கு ஆர்டர் போட? என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது, போய் முடிச்சதை பாத்துக்கோ என்று தைரியமாக பேசினாள். தன்னை எதிர்த்து பேசியதால் பிரகாஷிற்கு கோபம் வந்தது. இங்க பாரு அனன்யா, உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நீ எல்லாம் எனக்கு ஒரு எறும்பு மாதிரி, ஒரு செகண்ட்ல உன்னை நசுக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்ப என்றான். அதற்கு அவள், ஐயோ ரொம்ப பயந்துட்ட, எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி மரியாதையா இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னாள். அவள் கூறியதை கேட்டு கோபத்தில் அனன்யாவை மேலும் மிரட்ட வர, அதை கண்ட மித்ரன், நீங்க 2 பேரும் இப்படி எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்றது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் என்று அவன் மழலை குரலில் சொல்ல,
நக்கலாக சிரித்தாள் அஞ்சலி. பின்னர் அவள், டேய் குட்டி பையா, யார் உன்னோட அப்பா? அந்த சித்தார்த்தா? அத நீ சொல்லக்கூடாது. பணக்காரங்களை பார்த்துட்டா உடனே அப்பான்னு கூப்பிட்டுருவியா? உனக்கு அப்பாவே கிடையாது என்று பல்லை கடித்துக் கொண்டு சொன்னாள். அவள் சொன்னது அவனுக்கு பாதி புரிந்தும் புரியாதது போலவும் இருந்தது. அதை கேட்டதும் அவனுக்கு அழுகை அழுகையாக வந்தது. தன் மகனின் நிலையை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு சிறுவனிடம் இப்படி மிருகம் போல் நடந்து கொள்கிறார்களே என்ற வருத்தம் கோபமாக உருவெடுக்க அஞ்சலியை தண்டித்தே தீர வேண்டும் என்ற முடிவில் டேபிளில் இருந்த கத்தியை நொடிக்குள் எடுத்து அஞ்சலியின் கழுத்தில் வைத்தாள் அனன்யா. அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் அஞ்சலி. சிறிது நேரத்தில் அந்த இடமே பரபரப்பானது. பின்னர் அவள், நானும் போனா போகுது நிறுத்துவேன்னு பாக்குற ஒரு சின்ன பையன்கிட்ட என்ன பேசணும்னு அறிவில்லாம அரைக்க மாதிரி நடந்துக்கிற. இப்ப நான் உன்னை கொன்னுட்டா இங்க நிறைய பேர் நல்லா இருப்பாங்க என்று சொன்னாள். இத்தனை நாள் பூனை மாதிரி அமைதியா இருந்தவ இன்னைக்கு புலிய மாதிரி ஆக்ரோஷமா எந்திரிச்சு நிக்கிறா என்று அதிர்ந்து போனாள் அஞ்சலி. ஆனால் அவள் மனதிற்குள் பூகம்பமே வெடித்துக் கொண்டிருந்தது. அதே நேரம் இந்த காட்சியை தூரத்தில் இருந்த டேபிளில் இருந்து சித்தார்த்தும் அவன் நண்பன் கார்த்திக்கும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது கார்த்திக் அனன்யாவை பார்த்து, சும்மா சொல்லக்கூடாதுடா, அந்த பொண்ணுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி என்றான். ஆனால் அவன் பெரியதாக ரியாக்ட் செய்யாமல் அமைதியாக ஒயினை குடித்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்த அனைவரும் இந்த நிகழ்வினை அமைதியாக பார்த்து கொண்டுதான் இருந்தனர். பயந்து போன பிரகாஷ் அனன்யாவிடம், நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா கத்திய கீழே போடு என்றான். ஆனால் அவளோ மேலும் கத்தியை நெருக்கமாக வைத்து, இன்னைக்கு இவ என் பையன் கிட்ட சாரி கேட்கணும், இல்லனா நான் இவள சும்மா விட மாட்டேன் என்று ஆக்ரோஷமாக சொன்னாள். அஞ்சலிக்கு பயமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், முடிஞ்சா கழுத்தை வெட்டிதான் பாரு என்று சொல்ல பிரகாஷ், அஞ்சலி கொஞ்சம் அமைதியாரு என்று கூறினான். ஆனால் அவளோ, இல்ல பிரகாஷ், இவ சும்மா சீன் போட்டுட்டு இருக்கா, நீ போலீஸ்க்கு போன் பண்ணு என்றாள். அப்போது கார்த்திக் சித்தார்த்திடம், எனக்கு அந்த தைரியமான பொண்ணையும் அந்த கியூட்டான பையனும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்ல உடனே திரும்பி அவனை முறைத்தான் சித்தார்த். ஏன் முறைக்கிறான் என்று புரியாமல் அமர்ந்திருக்க சற்று நேரத்தில் போலீஸ் அங்கு வந்தனர். வந்தவர்கள் நடந்ததை பிரகாஷிடம் மட்டும் விசாரித்துவிட்டு அனன்யாவை பார்த்து, கத்தி எடுங்க என்று சொன்னார். ஆனால் அவளோ முடியாது என்று சொல்ல, மேலும் அவர், இங்க பாருங்க அனன்யா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க, நீங்க இப்ப கத்தி எடுக்கலனா நாங்க வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் என்று சொன்னார். அதை கேட்ட அனன்யாவிற்கு பயமாக இருந்தாலும் அவள் விடுவதாக இல்லை. மேலும் அவள், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இவளை விடணும்னா அவ என் பையன் கிட்ட சாரி கேட்டே ஆகணும் என்றாள். அமைதியாக இருந்த அஞ்சலி போலீஸ் வந்ததால் துணிச்சலுடன் நின்று கொண்டிருந்தாள். அதே சமயம் போலீஸ் நிலைமை கைமீறுவதை உணர்ந்து அவளை எப்படியாவது பிடிக்க முடிவு செய்தனர். அப்போது அங்கே வந்த கார்த்திக் இன்ஸ்பெக்டர் லிங்கேஷனை பார்த்து, மிஸ்டர் லிங்கேஷன், நீங்க என்ன பண்ண போறீங்க? தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணை தண்டிக்க போறீங்களா என்று கேட்டாள். அதை கேட்ட லிங்கேஷன் திரும்பி கார்த்திக்கை பார்த்து மரியாதையுடன், கார்த்திக் சார், இங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்களா? அப்ப சொல்லுங்க சார் என்று கேட்டார். அவனும் நடந்ததையெல்லாம் சொல்ல அப்போதுதான் யார் தவறு செய்தார்கள் என்று போலீசுக்கு புரிந்தது. அவர் உடனே அனன்யாவை விட்டுவிட்டு பிரகாஷ் மற்றும் அஞ்சலியை பிடிக்க சொன்னார். அதை கேட்ட அஞ்சலி கடுப்பில், யாருடா நீ வந்து எல்லா விஷயத்தையும் தலைகீழா மாத்துற என்று மனதிற்குள் சொல்லிவிட்டு, சார், நீங்க அவன் சொல்றத கேட்காதீங்க, அவன் பொய் சொல்றான் என்றாள். மேலும் அவள், டேய், நீ ரொம்ப தப்பு பண்ற, நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று பல்லை கடித்துக் கொண்டு சொல்ல, அதற்கு லேசான புன்னகையுடன் கார்த்திக் போலீசிடம், சார், நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா சிசிடிவில செக் பண்ணுங்க, இல்லைனா இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்க என்றார். போலீஸ் அனைவரையும் விசாரிக்க அஞ்சலி மற்றும் பிரகாஷ் மீதுதான் தவறு என்பதை புரிந்து கொண்டனர் போலீஸ். பின்னர் இதற்கு மேல் இங்கு நின்று கொண்டிருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் பிரகாஷ் அஞ்சலியை, அஞ்சலி வா போலாம், இதுக்கு மேல இங்கிருந்தா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் என்றான். உடனே அனன்யா, எங்க போறீங்க? என் பையன் கிட்ட சாரி கேட்காம இங்கிருந்து ஒரு அடி கூட நகரக்கூடாது என்றாள். என்ன நடந்தாலும் அவனிடம் மன்னிப்பு மட்டும் கேட்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் அஞ்சலி. தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.